Assalamu Alaikkim, welcome back to my channel. இன்னும் ஒரு புது வீடியோட நான் இன்னைக்கு வந்திருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் லாஸ்ட் டைம் நம்ம போட்ட நுவரலியா டூர் வீடியோட பார்ட் 2 தான் இந்த வீடியோ இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்களோட டே 2 வந்து இப்படியே தான் போயிடுச்சு. அதை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நுவரலியாவுக்கு ட்ரிப் போகிறவங்க யாராக இருந்தாலும் தான் இந்த பிளேஸுக்கு விசிட் பண்ணாமல் இந்த வியூ பாயிண்ட்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்காமல் வந்தவங்க யாருமே இல்லை. ஏன்னு சொன்னால் நுவரலியாவில் ரொம்பவே ஹைலைட்டான ஒரு விஷயமாகவும் ரொம்பவே எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயமாகவும் இருக்கிறது தான் இந்த டம்ரோ டீ. ஸோ இங்கே வந்து அப்படி என்ன ஸ்பெஷல்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே போயிட்டு ஒரு பிளேன் டீயோ ஒரு டீயோ எடுத்துகிட்டு அங்கே ஒரு பட்டர் கேக்கையோ சாக்லேட் கேக்கையோ சாப்பிட்டுட்டு வரத்துக்கும் அந்த வியூ பாயிண்ட்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வேண்டி தான் எல்லோரும் போவாங்க. அதிகமான டூரிஸ்ட் வர ஒரு பிளேஸாகவும் இந்த பிளேஸ் இருக்குது. ஸோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த பிளேஸுக்கு போயிட்டு வாங்க. இது வரைக்கும் போகாதவங்க கண்டிப்பாக இதுக்கு போங்க. போனவங்களுக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நுவரலியா போகிற டைம் நான் வந்து எவ்ரி டைம் வந்து நான் இங்கே வந்து விசிட் பண்ணி இங்கே டீயோ காஃபியோ குடிக்காமல் போனதில்லை. அதோடு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சரி இந்த டைம் நம்ம ஏதாச்சும் ஸ்பெஷலாக புதுசாக ட்ரை பண்ண வேண்டிட்டு ஐஸ் காஃபி ஒன்று தான் எடுத்திருந்தேன். சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லைன்னு இல்லை, வாயில் வைக்கிறதுக்கு முடியாமலே போயிடுச்சு. உண்மைக்கும் ஏன் எடுத்தோம் என்றது தெரியாமலே போயிடுச்சு. ஏதோ ட்ரை பண்ண எடுத்தோம், ஸோ நமக்கு செட் ஆகவே இல்லை. நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் இந்த ஐஸ் காஃபியோ ஏதோ ஸ்பெஷலாக ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி எதுவுமே ட்ரை பண்ணுறாங்க இந்த டீயையும் காஃபியையும் தவிர. டீ பவுடர் எடுக்கிற இருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. உண்மைக்கும் ரீசனபிள் ப்ரைஸ் தான். உண்மைக்கும் நல்ல குவாலிட்டியான நல்ல ஒரு பியூரான ஒரு டீ பவுடர் உங்களுக்கு கிடைக்கும். நாங்களும் வளமையாக போகிற டைமில் எடுத்துகிட்டு தான் வரோம். அதோடு சேர்த்து இந்த டே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் எடுத்துக்கொள்ள வேண்டியதாகவும் இருந்துச்சு. எங்களுக்கு வந்து புஃபே டைம் 6 to 10 ஆயிருந்துச்சு டின்னருக்காக வேண்டி. ஸோ அப்போ நாங்கள் வந்து ஹோட்டலுக்கு போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஹோட்டலில் கொஞ்சம் சுற்றி பார்ப்போம் என்ன மாதிரி தான் இன்றைக்கி ஏர்லியாகவே போவோம் என்ன மாதிரி ஐடியாவில் இருந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஸ்விம்மிங் பூல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. கிட்ஸுக்குரிய மாதிரி அண்ட் அடல்ட்ஸுக்குரிய மாதிரி எல்லாம் இருந்துச்சு உண்மைக்கும். பட் எங்களுக்கு அந்த வீடியோ எடுக்க முடியல. ஸோ நம்ம கிட்ஸ் எல்லாம் ஸ்விம்மிங் பண்ணி ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. இந்த டின்னர் புஃபே பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்பவே கிராண்டாக இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு. நிறையவே வெரைட்டியான ஃபுட்ஸ் இருந்துச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டாகவே ட்ரை பண்ணது வந்து சீஸ் பாஸ்தா தான். எனக்கு வந்து எங்கே போனாலும் பாஸ்தா ரொம்பவே பிடிக்கும். ஸோ நான் சீஸ் பாஸ்தா ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். இதில் ஸ்பெஷலான விஷயம் என்ன வைக்குதுன்னு சொல்லி சொன்னால் நமக்கு எந்த அளவுக்கு சீஸ் வேணுமோ, நமக்கு எப்படியெல்லாம் நமக்கு எதெல்லாம் ஆட் பண்ணி நமக்கு சமைச்சு தரணுமோ அது நமக்கு முன்னுக்காலேயே சமைச்சு தருவாங்க உண்மைக்கும். அதெல்லாம் வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்துச்சு. நம்ம கிட்ஸ் 2 பேரும் ஆலியா அண்ட் சுதேஷ் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து குட்டீஸுக்கெல்லாம் வந்து ரொம்பவே ஸ்வீட்ஸ் ஐட்டம்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அவங்க மிச்சம் ஸ்வீட்ஸ் சாப்பிட்டு கொண்டே இருந்தாங்க. இதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ வைக்கிறது என்னென்னு எனக்கு தெரியாது, எனக்கு நேம் தெரியாது. நான் இதுக்கு
ட்ரை பண்ணாத நான் திண்டில்லாத சாப்பாடு எல்லாம் உண்மைக்கும் சாப்பிட்டு பார்த்துருந்தேன். மாஷாலான்னு சொல்லி எல்லாமே டேஸ்டியாகவே இருந்துச்சு. அண்ட் ஸ்பெஷலி வந்து நுவரெலியாவில் வெஜிடபிள்ஸ் தான் ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லியிருந்தேன். இதே தான் நான் இப்போவும் சொல்கிறேன். இந்த வெஜிடபிள் இருக்கிறதானே மிக்ஸ் வெஜிடபிள் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக போனீங்கன்னு சொன்னால் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறையவே வெரைட்டியில் பிரியாணி அண்ட் ரைஸ் வச்சுருந்தாங்க. மிச்சம் வெரைட்டி ரைஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் கோகோனட் ரைஸ் வச்சுருந்தாங்க, பிரியாணி வச்சுருந்தாங்க, சீ ஃபுட் வச்சுருந்தாங்க, இந்த மாதிரி பிளெயின் ரைஸ் வச்சுருந்தாங்க, எல்லாமே வச்சுருந்தாங்க. பட் மோஸ்ட்லி நான் வந்து ஃபிஷ் கறி ட்ரை பண்ணி பார்த்திருந்தேன். உண்மையில் வந்து ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டாகவே இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஃபிஷ் கறி தின்றதுக்காக புஃபேக்கு போனீங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால் அப்படியாண்டு இல்லை. பட் உண்மைக்கும் அது எது டேஸ்டியாக இருந்துச்சு நமக்கு அது லைக் ஆகிட்டுன்னு சொல்லி சொன்னால் அதை மிச்சம் ட்ரை பண்ணணும்னு தோணும். நமக்கு பிடிச்சது தான் நாம் எப்போவுமே சாப்பிடணும். ஸோ அதை எனக்கு வந்து ஃபிஷ் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மைக்கும் நல்லாவே டேஸ்டியாக இருந்துச்சு இது. Okay, thank you. இந்த புஃபே டேபிளில் இருக்கிறது எதுவானாலும் நீங்கள் எத்தனை வாட்டி சரி எவ்வளோ வேணும்னாலும் திண்டு கொள்ளையிலும். ஆனாலும் வந்து இதில் உங்களுக்கு பிடிக்காத ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு இதில் எதுவுமே பிடிக்கல, வேறு ஏதாச்சும் ஸ்பெஷலாக நீங்கள் ட்ரை பண்ணணுமா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு அதுவும் மெனு வச்சுக்கிறாங்க. ஸோ நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதோடு சேர்த்து தான் நான் வந்து எனக்கு வந்து சாஃப்ட் ட்ரிங்க்னு சொல்லி போக்குள்ள வந்து மிச்சமாக சாஃப்ட் ட்ரிங்க் ஆல்கஹால் எல்லாம் இருந்துச்சு. அதை சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணல. அதனால நாங்கள் வந்து எடுத்திருந்தது வாட்டர்மெலன் ஃப்ரெஷ் ஜூஸ் அண்ட் பப்பாயா அண்ட் மொஜிட்டோ எடுத்திருந்தோம். இந்த 3 ஜூஸையும் எடுத்திருந்தோம். இது நம்மளோட புஃபேயோட எங்களோட இல்லை, நம்ம இதுக்கு பே பண்ண வேண்டியதான் மீக்கும். ஸோ ஃபைனலி வந்து நமக்கு அதில் பில் தந்திருந்தாங்க. எவ்வளோ இருந்துச்சுன்னு சொன்னால் 5800. நீங்கள் அரளியா ரெட்டில் வந்து ஒரு டின்னர் புஃபேக்கு மட்டும் ப்ரைவேட்டாக போகிறீங்களா இருந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பே பண்ண வேண்டியது வந்து 4500 மட்டும்தான். பட் எங்களுக்கு இந்த 3 ஜூஸுக்கு வந்து பே பண்ணினது நாங்கள் வந்து 5800. பார்க்க போனால் வந்து மிச்சம் சல்லி என்று தான் சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி மாஷால்லா நல்லாவே திண்டாச்சு. ஸோ அதோட நம்ம சரி எங்கே சரி அவுட்டில் போவோம் அந்த மாதிரி பார்த்துட்டு தான் நம்ம கார்னிவல் போவோம்ன்ற மாதிரி இருந்தோம். மீன்ஸ்னா இப்போ வந்து சீசன் டைமுங்கிற சுட்டி கார்னிவல் போவோம்ன்ட்டு தான் நாங்கள் வெளியாக இருந்தோம். ஆனால் அதோடு சேர்த்து சரியான மாதிரி மழையாகவே ஆயிடுச்சு. கார்னிவல் எல்லாமே க்ளோஸ் ஆகிருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குமென்னு சொல்லி நான் நம்புகிறேன். இன்னும் ஒரு புது வீடியோவோட உங்கள் ஃபார்வின் vlog.